எபிசோட் 1154 த ட்ரூத் பிஹைண்ட் த சீக்ரெட் பிளான் வேகப்பங்க் கிளைம்ஸ் விக்டரி. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நமக்கு ஜெயண்ட் ஷிப்பை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்க நம்ம டோரியன் ப்ரோக் எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சுற்றி எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எல்லாம் சடனாக ஒரே அமைதியானதை பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா கடன்னு ஷிப்போட வாட்ச் டவரில் போயிட்டு சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைனாகுலரில் பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது. அங்கே இருக்கிற எல்லா மெரைன்ஸ், எல்லா நேவி சோல்ஜர்ஸ் எல்லாருமே அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸ்ட்ரா ஹெட்ஸை தவிர, ஜெயண்ட்ஸை தவிர இது எல்லாருமே அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், யாரும் நம்மளை தடுக்கிறதுக்கு இப்போ இல்லை, இதை பயன்படுத்தி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஜெயண்ட் ஷிப்பில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஸோ லூஃபி என்ன பண்ணுறான்னா அந்த ஜெயண்ட் ரோபோ கிட்ட போயிட்டு, ஓ இதுதான் சுப்ரீம் கிங் ஆக்கியோட பவரா, அப்பா வேற மாதிரி இருக்குல்ல, என்ன பவர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். பட் ஜெயண்ட் அந்த ரோபோ வந்து அவ்வளோதான், அது ஷட் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் லூஃபி அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நேராக கிளம்பி சன்னி கிட்ட போகிறான். அப்படி போகும்போதே அவனோட கியர் 5 ஃபார்ம்லேருந்து அவன் நார்மல் ஹியூமன் ஃபார்முக்கு மாறுறான். அப்படி மாறினா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ வயசான அந்த ஒரு தோற்றத்துக்கு போயிடுவான். அவனால் எதுவுமே பண்ண முடியாது அவன் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ அப்படி நேராக சன்னியில் போய் விழுறான். அவனை நம்ம நாமி, ப்ரூக்கு எல்லாரும் சேர்ந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. டோரியன் பிராகி வந்து லூஃபியை பார்க்க அப்படியே பக்கத்தில் வராங்க. இதை பார்த்த உசுப்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மாஸ்டர்ஸ் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அந்த லிட்டில் கார்டனில் பார்த்த விஷயம் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்குறாங்க. பார்க்குறது மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்க எல்ப் ஆஃப் போகிறதுக்கு ரெடியாக வராங்கன்றதை கேட்ட உடனே உசுப்பு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவனோட ட்ரீம் எல்ப் ஆஃப் போய் பார்க்கணும் அப்படின்றது. லூஃபிக்கும் அதே தான். சாப்பரும் வந்து ஃபஸ்ட்டு ஷாக் ஆகுறான் அவ்வளோ பெரிய உருவத்தை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் உசுப்பு நார்மலாக பேசுகிறத பார்த்துட்டு அவனும் வந்து தேங்க்யூ உங்களால் தான் நாங்கள் இப்போ தப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த டைமில் நேவி சோல்ஜர்ஸ்லாம் அன்கான்ஷியஸாக இருக்கிற இடத்துல ஒரே ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் மட்டும் கத்திட்டே இருக்கு. ரொம்ப நேரமாக கத்திட்டு இருக்கு. யாரோ வந்து பேசி ட்ரை பண்ணிருக்காங்க, யார்கிட்டயாவது பேசணும்னு சொல்லிட்டு. பட் அந்த சவுண்டு கேட்டு ஒருத்தர் நடந்து போறாரு. யாருன்னு பார்த்தா நம்ம கிசாரு, அட்மிரல் கிசாரு. டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் எடுத்து பேசும்போது ஆப்போசிட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம புறம்போக்கு நாய் அக்கைன்னு இருக்கான். ஆப்போசிட்ல அந்த ஏச போட்டு தள்ளினானே அந்த நாய் தான் இருக்கு. ஸோ அட்மிரல் வந்து கேட்குறான், என்னாச்சு, நான் ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்கேன், யாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ஃபர்ஸ்ட் நீ ஏன் இப்போ எடுத்து பேசுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கிசாரு அங்கே நடந்த விஷயத்த சொல்கிறான். இங்கே இருக்கிற எல்லாரும் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, யாருமே வந்து முழிச்சிட்டு இல்லை, நான் ஒன்ஸ் எவனா ஒருத்தன் எழுந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அக்கைன்னு என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்கவங்கலாம் மயங்கி இருக்காங்களா, ஐயோ அப்போ சேட்டன் எப்படி இருக்காரு, அவருக்கு என்னாச்சு, அவர் சேஃபாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அப்போ கிசாரு டென்ஷன் ஆகிட்டு எமோஷனலாக பேச வரான். என்னன்னா, இது வரைக்கும் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டை நீ கொண்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவன் கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றுது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் வேகப்பங்க் கிட்ட அட்மிரல் கிசாரு போய் பேசுகிறாப்புல. அப்போ வேகப்பங்க் கேட்குறான், என்னை நீங்கள் கொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், என்னை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, என்னோட பிரெயின் உங்களுக்கு தேவைப்படுது, ஸோ என்னோட ரிசர்ச்சுக்கு எவ்வளோ ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் அப்படின்ட்டு கேட்கும்போது ஜாலியாக அப்படியே க்ளோஸ் ஆஃப் பேச ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த இடத்த வந்து உருவாக்குறாங்க. வேகப்பங்க் கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஐலாண்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு எக்கெட்ன்ற அந்த ஐலாண்டை ஒரு பயங்கரமான ஒரு உலகமாக மாற்றுறாங்க. எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 500 வருஷம் அட்வான்ஸ், அதாவது இப்போ இருக்கிற அந்த ஒன் பீஸ் உலகத்தில் அந்த ஒரு ஐலாண்ட் மட்டும் 500 வருஷம் அட்வான்ஸ்டான ஒரு உலகமாக இருக்கும். இது நீங்கள் எக்கெட்டோட ஸ்டார்டிங் எபிசோட்ஸில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். எல்லாமே சயின்டிஃபிக்காக இருக்கும், வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் அங்கே உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஸோ 500 வருஷம் அட்வான்ஸ்டான ஒரு உலகத்தை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து கிசார் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பஸ்டர் கால் ஆக்டிவேட் ஆகி அந்த எக்கெட் ஒரு இடமா கொஞ்சம் கொஞ்சமாக செதைகிற சீன்ஸை நமக்கு காட்டுறாங்க. அதை பார்த்து வேகப்பங்க் ஃபீல் பண்ணுறதும் அதை நினச்சி கிசாரு வந்து அழுவான். ஏன்னா கிசாருவும் இந்த எக்கெட் உருவாகிறதுல வந்து ஒரு கை கொடுத்துருக்கான். அவனும் கூட நின்று இருக்கான், வேகப்பங்குக்கு ஃப்ரெண்டாகவும் நின்று இருக்கான், சப்போர்ட்டும் பண்ணியிருக்கான். கிசாருவோட கண்ணு முன்னாடி அந்த எக்கெட் அழியுது. அது மட்டும் இல்லாமல் கிசாருவே வேகப்பங்கையும் கொண்டு இருக்கான். அப்படின்னும் போது அது அவனுக்கு எவ்வளோ வலியை கொடுக்கும். அவன் அழுகுறான். அவன் அழுகுறதை புரிஞ்சுக்கிட்டு அக்கைன்னு என்ன தெரியுமா சொல்கிறான், சாரி பிரதர் அப்படின்னு சொல்கிறான். டேய் நீ சாரிலாம் சொல்லுவியாடா அப்படின்றது நமக்கு இருக்கு. மேலே பறந்துட்டு இருக்க ஒரு ஷிப்பை காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா அதான் நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டர் இருக்காப்புல அந்த ஷிப்பில் தானே விவி இருப்பாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே நடந்த இந்த விஷயம், அதுக்கப்புறம் இந்த பாட்காஸ்ட், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஏன்னா அவன் போட போகிற இந்த நியூஸ் மூலமாக இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களையும் அவனால் ஆட்டி வைக்க முடியும், பயத்தை காமிச்சு ஆட்டி வைக்க முடியும். உலகம் அழிய போகுது, ஃபியூச்சரில் கடல் கொந்தளிச்சு இந்த உலகம் மூழ்க போகுது, இந்த மாதிரி பயங்கரமான விஷயத்தை பற்றி நியூஸ் வந்துருக்கே. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நியூஸில் போட்டு நம்ம வேற லெவல் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அப்போ விவி வந்து டென்ஷன் ஆகுறா. வேகப்பங்க் நமக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு, நம்மள தைரியமாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காரு, தவிர உன்ன மாதிரி பயமுறுத்துறதுக்காக இதை அவர் பண்ணலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்கிறா. பட் இதை கேட்டு அவன் என்ன பண்ணுறான், லூஃபி கில்டு வேகப்பங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ லூஃபி வந்து வேகப்பங்கை கொண்டு தான் வந்து ஃபேக் நியூஸை கொடுத்து நாளைக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் வந்து பார்க்க வைக்க போகிறான். இதை கேட்ட விவி டென்ஷன் ஆகிறா. விவியால் ஒன்றுமே பண்ண முடியல, ஏன்னா விவி அவனோட இடத்துல இருக்கா.
நம்மளோட தௌசண்ட் சன்னி ஷிப்பை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சாஞ்சி மட்டும் தனியாக ஸ்மோக் பண்ணிருக்கான். அவன் கீழே ஸ்டெல்லாவோட பாடி, அதாவது டாக்டர் வேகப்பங்கு இறந்து போனார்ல, அவரோட பாடி இருக்குது. சாஞ்சியோட ரியாக்ஷன் பார்த்தா அவனுக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. வேகப்பங்கு பாடியை பார்த்து கேட்குறான், எதுக்காக என்கிட்ட நீங்கள் அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வார்த்தைன்னு பார்த்தா, எக்கேட்லேருந்து எல்லாரும் தப்பிச்சு வரும்போது சாஞ்சி கிட்ட வேகப்பங்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா, போனியை காப்பாற்றிட்டு நீங்கள் எல்லாம் போயிடுங்க, நான் கீழே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அப்படி கீழே இருந்தால் இறந்து போயிடுவீங்க அப்படின்னா பரவாயில்ல, நான் இறக்கணும் என்னை யாரும் காப்பாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாப்ல. ஏன் அப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு சாஞ்சிக்கு அப்போ புரியாது. ஆனால் ரொம்ப கெஞ்சி கேட்டிருப்பான், நான் சாகணும், என்னை சாக விட்டுருங்க, இங்கே நான் செத்தா தான் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லியிருப்பான். அது ஏன் சொன்னான் அப்படின்ட்டு அப்போ சாஞ்சிக்கு புரியாது. பட் அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னாக்கா, ஸ்ட்ராஹேட் ஹெக்கெட் வரதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி வேகப்பங்கு அவரோட லேப்ல சில விஷயங்களை வந்து செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. என்னன்னா, பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய ரீடிங்ஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. அது என்னன்னு இன்னும் டீப்பா விசாரிக்கும் போது, டீப்பா செக் பண்ணும்போது மதர் ஃப்ளேம்ல இருந்து சில போர்ஷன்ஸ் வந்து காணாம போயிருக்கு. அதை வந்து ரொம்ப திறமையா மேனிபுலேட் பண்ணி ரீடிங்ஸை வந்து மேட்ச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறாரு. பட் இதை பண்ணக்கூடிய அளவுக்கு எக்கெட்ல யாராலையுமே முடியாது, ஒருத்தரை தவிர. அது யாருன்னா வேகப்பங்க். ஸோ நமக்கு தெரியும் வேகப்பங்க்ன்றது ஒருத்தர் கிடையாது, மொத்தம் அங்கே 7 பேர் இருக்காங்க வேகப்பங்கா. அப்போ நமக்குள்ள யாரோ ஒருத்தர் தான் வந்து இந்த மதர் ஃப்ளேமை திருடி இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாரு. பட் அது யாரு அப்படின்றது தெரியல. ஸோ யார் மேலேயும் யாராலையும் பழி போட முடியாது. அந்த இடத்துல ஒரு 3 பேர் இருப்பாங்க, நம்ம ஸ்டெல்லா, அதுக்கப்புறம் கூட இருக்கிற அந்த 2 பேர். ஸோ அந்த 3 பேரை தவிர மீதி இருக்கிற அந்த 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் மதர் ஃப்ளேமை திருடி இருக்காங்க, அது யாரும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க 3 பேருக்குள்ள வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வாரம் போயிடுது. ஸோ 1 வீக் முன்னாடி, அதாவது ஸ்ட்ராஹேட்ஸ் வரதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க, அது யாருன்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா நம்ம யோர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு வேகப்பங்கு இருப்பா, அவ தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கா. பட் அவன் ஏன் இதை பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, அப்பதான் வந்து புரியுது, அவ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்பிளான்டர் ஸ்னைல் மூலமா வேர்ல்ட் கவர்மெண்ட்ல இருக்க இந்த 5 எல்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கா அப்படின்ற விஷயம். ஸோ அவ என்ன பேசியிருக்கானா, டாக்டர் வேகப்பங்க் வாய்ட் செஞ்சுரியை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டான். ஸோ அவர் சொல்லி போட்டு கொடுத்ததுனால தான் எக்கெட்டுக்கு இந்த சைஃபர் ஃபோல்லேருந்து ஆளுங்க வர ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி விசாரிக்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸ்ட்ராஹேட்ஸ் வரதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி லுலிஷியான்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு மொத்தமாக அழிஞ்சு போச்சு. அது அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்தது இந்த மதர் ஃப்ளேம் தான். ஸோ இந்த மதர் ஃப்ளேமை யூஸ் பண்ணி வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்க ஆன்ஷியன்ட் வெப்பனை ஆக்டிவேட் பண்ணி லுலிஷியா கிங்டமை அழிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் வேகப்பங்க்கு புரிய வருது. ஸோ வேர்ல்ட் கவர்மெண்ட் கிட்ட அப்போ ஆன்ஷியன்ட் வெப்பன் இருக்குது, அதனால் இந்த மதர் ஃப்ளேமை கொடுத்ததுனால யோர்க்கை வந்து அவங்க காப்பாற்றுவாங்க, மீதி எல்லாரையும் நம்ம எல்லாரையும் வாய்ட் செஞ்சுரியை ரிசர்ச் பண்ண காரணத்தை காமிச்சு கண்டிப்பாக கொன்றுவாங்க. ஸோ நம்ம யாராலையும் இங்கேருந்து தப்பிக்க முடியாது, இங்கே இருக்கிற பொது மக்களையாவது நம்ம காப்பாற்றணும், ஒரு போட் ரெடி பண்ணி எல்லாரையும் அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி வேகப்பங்க் வந்து இன்னொரு வேகப்பங்க் கிட்ட சொல்கிறாப்புல. இப்போ வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களால வேகப்பங்கோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேகப்பங்க் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வாய்ட் செஞ்சுரின்றது பொதுமக்கள் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதை மறைக்கப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இருக்கு. இப்போ நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம இறந்து போயிடும், நம்ம இறந்து போனால் நம்மளோட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இறந்து போயிடும், யாருக்குமே தெரியாமல் போயிடும். இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகப்பங்க் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் வச்சு எல்லா விஷயங்களையும் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ வீடியோ மூலமாக ரெக்கார்ட் பண்ணி டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல அந்த ஜெயண்ட் ரோபோக்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறாரு. இப்போ இது எப்படி ஆக்டிவேட் ஆகுனா, எப்போ வேகப்பங்கோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகுதோ, அதாவது வேகப்பங்க் எப்போ இறந்து போகிறாரோ அவர் இறந்தது ட்ரிகர் பாயிண்டாக வச்சு அந்த டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த டெலிகாஸ்ட் உலகத்தில் இருக்க எல்லா டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல்ஸ் மூலமாகவும் வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து பிளான். இப்போ இதில் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இந்த ப்ராட்காஸ்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாரும் வந்து இந்த மூணு வேகப்பங்ஸும் லேபுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. என்னன்னா, அந்த 7 வேகப்பங்ஸும் அவங்களோட மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். ஸோ ரிசர்ச்சோட டீட்டெயில்ஸ் அப்போ எல்லாருக்கும் ஒன்றா வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இது எப்படி இருக்குனாக்கா, நருட்டோ பார்த்தவங்களுக்கு தெரியும். வின் சக்கராவை பற்றி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது நருட்டோ மல்டி ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி அங்கங்கே நிறைய ஷேடோ க்ளோன்ஸ் நிறைய பேர்கிட்ட போயிட்டு இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிட்டு அந்த ஷேடோ க்ளோன்ஸோட மெமரிஸ் எல்லாமே ஒரிஜினல் நருட்டோக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ 7 வேகப்பங்ஸும் அன்னன்னைக்கு அவங்க பண்ண எல்லா ரிசர்ச்சையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி ஷேர் பண்ணிக்கும் போது எல்லா வேகப்பங்க்கும் எல்லா நாலேஜும் இருக்கும், எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாத்த பற்றின நாலேஜும் எல்லா வேகப்பங்ஸும் இருக்கும்ல. ஸோ இந்த விஷயம் அடிக்கடி நடக்கும்ன்றதுனால இதை வந்து மேனிபுலேட் பண்ணி ஆகணும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 3 வேகப்பங்ஸ் மட்டும் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்த பற்றியும், யார்க்கு கண்டுபிடிச்ச விஷயம், அதுக்கப்புறம் இந்த ப்ராட்காஸ்ட் இதை பற்றி எல்லாம் வந்து மற்ற வேகப்பங்ஸுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மெமரிஸை கிளியர் பண்ணுறாங்க. அப்படி கிளியர் பண்ணும்போது அவங்களும் அதை மறந்துடுவாங்க. எதை மறந்துடுவாங்கன்னா, இவங்க வாய்ட் செஞ்சுரி பற்றி ரிசர்ச் பண்ணுறது வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சுன்றதையும் இவங்க மறந்துடுவாங்க. யோர்க்கு தான் வந்து மதர் ஃப்ளேம் 3D கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தான்றதையும் இவங்க மறந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களும் மறந்துட்டு அப்புறம் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லாமல் போயிடல. அதனால வேகப்பங்க் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லெட்டரில் சில விஷயங்களை எழுதுறாரு. அதாவது வாய்ட் செஞ்சுரியை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுறது வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த பெஸ்ட் பிளான்ஸை நான் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ என்ன நீ பண்ணணும்னா, ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் டை, அதாவது வேகப்பங்கை நீ நம்பு அண்ட் செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி வச்சுட்டு இந்த மெமரி எல்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. கிளியர் பண்ணிட்டு எடுத்து இந்த நோட்டை பார்க்கும்போது ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, வாய்ட் செஞ்சுரி பற்றி வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிடுச்சு
சண்டை மறுபடியும் முதல்ல ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இந்த டைன்ற வேர்டை பார்த்தோன்னே என்னது நான் செத்து போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல. அப்படியே அந்த சீன் கட் பண்ணாக்கா சாஞ்சி பக்கத்தில் வேகப்பங்க் இருக்கிற சீன் வருது. ஸோ வேகப்பங்க் சொல்கிறாரு, கீழே போகிறோம், போனியை காப்பாற்றணும், நீங்கள் எல்லாரும் கிளம்புறீங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே சாஞ்சி இங்கே இருந்தால் நீ செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, நான் செத்தா பரவாயில்ல, என்னை யாரும் காப்பாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகப்பங்க் சொல்கிறாரு. ஸோ அவரோட பிளான் படி அவர் வந்து இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனோடனே அவரோட ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆனது ட்ரிகர் பாயிண்ட்டை வச்சு அந்த பாட்காஸ்ட் வந்துச்சு. அது உலகத்தில் இருந்த எல்லாரும் பார்த்தாங்க. வாய்ட் செஞ்சுரி, அதுக்கப்புறம் இந்த உலகம் வந்து சிங்க் ஆகுறது, மூழ்க போகுதுன்ற விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த வில் ஆஃப் டீனா என்னன்னு சொல்ல வந்து அப்படியே பாட்காஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வந்தாருன்றது நமக்கு தெரியல. அது நமக்கு அடுத்தடுத்து ஆர்க்ஸில் சீக்கிரமாக சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்புகிறேன். வேகப்பங்கோட பாடிக்கு முன்னாடி நின்று இந்த சாஞ்சி, இதுதான் உன்னோட பிளானா வேகப்பங்க், இதுக்காக தான் நீ சாகணும்னு எங்ககிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுப்பாங்க. கடைசியாக வேகப்பங்க் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது. ஒன் பீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. உடனே சாஞ்சி வந்து ஷார்ப்பாக என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பான். அப்போ வந்து வேகப்பங்க், ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி த ஒன்ஸ் டு கெட் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த ஒன் பீஸை எடுக்கக்கூடிய ஆட்கள் அது நீங்களாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது நீங்கள் தான் அந்த ஒன் பீஸை எடுக்கணும். அண்ட் லூஃபி தான் கிங் ஆஃப் த பைரட்டாக மாறணும் அப்படின்னு வேகப்பங்க்கும் ஆசைப்பட்டிருக்காரு. இந்த வார்த்தையில் கேட்ட உடனே அப்படியே சாஞ்சிக்கு முகத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு ஒன்று வருது. அப்படியே அந்த சீன் முடியுது. வெளியில் வந்தாக்கா ஜெயண்ட் ஷிப்பில் இருக்காங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கையில் சரகை தூக்கிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு உசூப் கத்துறான், ஏ நம்ம எல்ப் ஆஃப் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லூஃபி இன்னும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரல. அந்த கியர் ஃபையோட எஃபெக்டில் தான் இருக்காப்புல. வயசான தோற்றத்தில் தெம்பு இல்லாமல் அப்படியே சொங்கி மாதிரி தொங்கிட்டு இருப்பான். இல்லை இன்னும் டைம் ஆகும், இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். ஏன்னா அவனை விட்டுட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ண போகிறாங்க, எல்லாம் செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வேணாம், வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்றான். அப்படியே அந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு எபிசோட் இருக்குது. அதுக்கடுத்து எல்பாஃப் ஆர்க் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அது அஃபிஷியலாகவே ஒரு டீசரை விட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அனிமி சைட்லேருந்து. அடுத்த எல்பாஃப் ஆர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 3 மாதம் இருக்குது. ஏப்ரல் 5, 2026 தான் நமக்கு அந்த எபிசோட் வரும். இன்னும் ஒரு எபிசோட் மட்டும் இந்த எக்கேடோட கிளைமேக்ஸில் இருக்குது. அதில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுங்கள். வீடியோ வந்த உடனே நான் வீடியோ போடுறேன். டாடா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை.